வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கை ரகசியம். இப்போ உங்கள் மிதுன ராசி லக்னத்துக்கு வாழ்க்கை ரகசியம் ஜென்ரலாக ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஏன்னா தமிழர்களே ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. பொதுவான பலன் நம்ம சொல்கிறோம், ஆனால் இருந்தாலும் இதுதான் பேஸ். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அமைப்புகள் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஆனால் இதுதான் அடிப்படை. சரி, இந்த மிதுன ராசி லக்னத்துக்கு என்ன அப்படின்னா, இருக்கிற ராசிகள்லேயே ரொம்ப புனிதமான ராசி எதுனா இதுதான். ஏன்னா இப்போ இதில் வந்து 3 நட்சத்திரம் வரும்: மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். நீங்கள் டாப்பஸ்ட்டு கடவுள்லாம் எதில் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த ராசியில் தான். திருவாதிரை தான் நம்ம வந்து சிவனுக்கு சொல்லுவோம், சரிங்களா? மிருகசீரிடம் முருகனுக்கு ரொம்ப அசோசியேட்டட் ஆனது. புனர்பூசம் ராமனுக்கு ரொம்ப அசோசியேட். நம்ம சில பேர் நம்ம சொல்லுவோம் ராமர் வந்து கடகராசியில் இருக்க புனர்பூசம், ஆனால் புனர்பூசம் இதுலேயும் இருக்குது, உங்களுக்கு வந்து மிதுனத்துலேயும் வரும். அதனால் அந்த தாக்கம் இருக்கும். நீங்கள் ஹையஸ்ட்டு கடவுள்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே பிறந்த திருவாதிரை வந்து இது வந்து ரொம்ப புனிதமானது, ஓகேவா? அதே மாதிரி வாழ்க்கையிலையும் இந்த கடவுள்கள் எவ்வளவு சந்தித்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்பில் சந்திப்போம். எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள். இப்போ சிவபெருமான் நம்ம அகிலத்தை உருவாக்கினவர் சிவபெருமானும், ஆனால் அவர் லைஃப்பில் பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம யாருன்னா பட்டிருப்போமா? அவரும் சரி, பார்வதி தாயார் அடிக்கடி பிரிஞ்சிடுவாங்க. பார்வதி தாயார் சதி தேவியாக வந்தாங்க, இறந்துருவாங்க. திருப்பி அவர் தேடி போகணும், திருப்பியும் பார்வதியாக வருவாங்க. அப்போ வந்தாவது ஒன்றாவே கடைசிருக்க இருப்பாங்க பார்த்தா அப்பப்போ கோச்சிக்கிட்டு பூமிக்கு வந்துடுவாங்க. பல ஆயிரம் வருஷம் தவம் இருக்கணும், திருப்பியும் போய் சேரணும். திருவாதிரையில் பாருங்கள், நிறைய பேருக்கு திருவாதிரையில் லவ் மேரேஜ் ஆகும், ஆனால் அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சுப்பாங்க, திருப்பி ஒன்று சேர்ந்துப்பாங்க. இவங்க இந்த இப்போது விஜய் சேதுபதியோட படம் ஒன்று வந்தது, விஜய் சேதுபதி நித்யா மேனன், தலைவன் தலைவி. அதில் வந்து சண்டை போட்டுப்பாங்க பிரிஞ்சுப்பாங்க. திருவாதிரைக்கு இது வந்து பக்காவாக செட் ஆகுங்க, இது பாருங்கள், சரிங்களா? அதேமாரி மிதுன ராசி இதோடைய சிம்பிள் நீங்கள் பாருங்கள், அழகாக 2 முகம் இருக்கும், டியூயல் ஃபேஸ். இவங்களுடைய தாட்டம் அந்த இப்போ நான் சொன்னேன்ல, சண்டை போட்டுப்பாங்க பிரிஞ்சு, எப்போ சண்டை போடுவாங்க எப்போ ஒன்று சேருவாங்கன்னே தெரியாது. இவங்களோட டியூவல் ஃபேஸ் அதே மாதிரி தான். இவங்களை வந்து யாரை ஏமாற்ற முடியாது. மிதுனத்தில் இருக்கவங்கள யாரும் அவங்களை சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, இவங்களே அவங்கள ஏமாற்றிப்பாங்க. என்னன்னா இந்த இந்த வீட்டோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து அறிவுக்குரியவர். அதனால் இவங்களுக்கு ஜென்ரலாகவே பயங்கர அறிவு இருக்கும். நீங்கள் எதை பேசினா தெரியுமே, இது தானே, எல்லாத்த பற்றிய நாலேஜும் இருக்கும். இவங்களை சீக்கிரம் பேசி நம்ம ஜெயிக்கவே முடியாது, இவங்களை பேசி ஜெயிக்க முடியாது. நீங்கள் மிதுனத்தில் பாருங்கள், நிறைய பேர் மோஸ்ட்லி ஒல்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் லீனாக இருப்பாங்க, வளைஞ்சு பேசுவாங்க. ஜென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு பேசுவாங்க, ரொம்ப ஜோக் அடிப்பாங்க. நிறைய பேர் இவங்களை ஜோக்கராக கூட பார்ப்பாங்க. ஆனால் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போட்டு பார்க்கணும், சும்மா வம்பு எடுத்து பார்க்கலான்னா முடியாது. மன தைரியம்ன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பேச்சு திறமையை வச்சு எப்படியாப்பட்ட ஆளையும் கீழே கொண்டு வந்துடுவாங்க. இன்னொன்று, இவங்கக்கிட்ட சண்டை போடுறோன்னா இவங்க நம்மளை பழி வாங்குறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். இந்த ரமணா படத்தை சொல்லுவாங்க, இப்போ தான் இதை நீ கண்டே பிடிக்கிறியா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் மிதுனம் நம்மளை பழி வாங்குதுன்றத முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அச்சோ நான் தான் உங்கள் ஃப்ரெண்டுன்னுவாங்க. பின்னாடி எங்கே என்ன பண்ணுமோ க்ளீனாக ஸ்கெட்சு போட்டு பண்ணுவாங்க. அந்த சாதுரியம், ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ண மாட்டாங்க, சாதுரியமாக மேனேஜ் பண்ணுறது இவங்க. நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல கைடாக இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா மிதுனத்தில் இருந்தால் சூப்பராக உங்களுக்கு சொல்லி இதை பண்ணுடா அப்படின்வாங்க. இந்த மிதுனம் பேச்சை கேட்டு நடந்தவங்க எல்லாருமே வின் பண்ணுறவங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ டீட்டெயில்டாக டீப்பாக யோசிப்பாங்க. எக்ஸாம்பிள், உங்களில் யாருன்னா உங்களுக்கு ஏதாவது வக்கீல் வந்து மிதுனத்தில் மாட்டிக்கிட்டாங்க, உங்களுடைய வக்கீலாக மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்கள் கேஸு ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மிதுனத்தை வந்து ஜெமினையை டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்வாங்க. டெவில்ஸ் அட்வொகேட்னா அது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், ரெண்டுத்தையுமே பர்ஃபெக்டாக பேசும். ஒரு நல்ல இவரை வந்து நல்லதாக சொல்லுவான், இன்னொரு மேடையில் பற்றி இவரை கழுவி ஊற்றுனாலும் அதையும் பக்காவாக சொல்லணும். எப்படி வேணாலும் அவங்க பேச முடியாது, அந்த 2 நாக்கு 2 முகம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அவங்க வக்கீலாக வந்துட்டாங்கன்னா எப்படியும் பேசி உங்களை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. வக்கீலுக்கு என்ன பேசணும், பாயிண்ட்டாக பேசணும், எப்படியும் பேசி ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அந்த திறமை. அதே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க, முக்கியமாக இப்போ உங்களுடைய ஸ்பவுஸ், கணவன் மனைவி யாருன்னா வந்துட்டாங்கன்னா
அவங்ககிட்டலாம் பேசினா நம்மளுக்கு ஜெயிக்க முடியாது, சைலண்ட்டாக வந்துட வேண்டியதான். அவங்க சொல்கிறத வேறு எப்படி அவங்கள சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அவங்கள பேசி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பேச்சு திறமை, கம்யூனிகேஷன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி அமைவாங்கன்னா, இவங்களுக்கு அப்படியே 7 பார்த்திங்கன்னா தனுஷு, குரு. இவங்க எப்படி நல்ல அறிவோ அதேமாரி ஒரு நல்ல அறிவு, பொறுமையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அமைவாங்க. குரு வீடு ரொம்ப சாந்தமாக இருக்கும், லைஃப் சூப்பராக போகும். இன்னொன்றுங்க, இவங்க வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க. அட்லீஸ்ட் வெளியே ஸ்டேஜில் பாடலைன்னா கூட வீட்டுக்குள்ளேயாவது ரொமான்டிக்காக பாடுவாங்க. சில பேர் பாடினா கேட்க முடியாது, மிதுனம் பாடினா கேட்கலாம். ரொமான்டிக்காக பாடுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. அதனால் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அழகாக சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க, பெருசாக்காமல் சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க. இது ஒரு இதில் நிறைய பேருக்கு லவ் அமையதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க நல்லா கவிதை எழுதுவாங்க, கவிதை ரசிப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் கவிதை நல்லா பாடினா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்கள க்ரூமப் பண்ணுவாங்க. நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்வாங்கல்ல, மிதுனம் நல்லாவே பேசும். ஸோ அதனால் இவங்க லவ்ன்றது சீக்கிரமாகவே அமைஞ்சிடும். அழகாக லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கரியர் அப்படின்னு எடுத்திங்கன்னா முன்னாடியே சொன்னது தான், வக்கீல் தொழில் நல்லாயிருக்கும். யாருன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஆன்லைன் சேல்ஸில் இருக்கீங்க, சேல்ஸ் ஜாப் சூப்பராக வேலை செய்யும். ட்ராவலிங் அடிக்கடி இந்த மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க சேல்ஸ் மீட்டிங்க்குன்னு, அதெல்லாம் இவங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும். கமிஷன் பேசிஸ், புரோக்கரேஜு, இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். யாராவது இந்த வீடு புரோக்கரேஜ் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஆன்லைன்லேயே இப்போ நிறைய கம்பெனிகளில் ப்ராடக்ட் வித்து சேல்ஸ் கமிஷன் எடுப்பாங்க. இந்த கமிஷன் வர பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும். இது சொல்லலாமான்னு தெரில, ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த பினாமியாக இருக்கிறதுலாம் இவங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும். நிறைய பேர் ட்ரஸ்ட்டு, மற்றவங்களுக்கு பினாமியாக இருக்கிறது, இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து நிறைய இவங்களுக்கு செட் ஆகும். நல்ல விஷயத்துலேயே நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்து இவங்களுக்கு வழிபாடு பண்ணுற கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். புதன் வீடுனாவே பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது, கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது. திருவாதிரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நடராஜர் வழிபாடு நல்லது. சிவ வழிபாடு சூப்பர், அதில் நடராஜ கோலம். ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக சிவன், மகாவிஷ்ணு, பார்வதின்னு சொல்லிடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான கோலங்கள், அதாவது அந்த ரூபம்னு சொல்கிறோம். ஏன்னா கடவுள்ன்றது ஒன்று, அதையே நம்ம இத்தனை பிரித்து வச்சுருக்கணும், சிவன் விஷ்ணுன்ட்டு. அப்புறம் சிவனில் போனீங்கன்னா ஒரு பைரவர்னு இருக்கும், பைரவரில் போனீங்கன்னா 64 பைரவர். எதுக்கு இத்தனை ரூபம்னா ஒரு பர்பஸ், ஒரு காரணத்துக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வேண்டும் போது சூப்பராக வேலை செய்யும். அதனால் நீங்கள் நடராஜர் கோலத்தில் நடராஜர் அம்பாலோட ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி புளியாதுரை, நீங்கள் வந்து நான் ஒரு நாள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு தனியாக ஒரு இன்டர்வியூ தரேன். அதில் எந்தெந்த ராசி, எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரி உடல் உபாதைகள், இதில் வந்து நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜிலாம் வரும், மிதுனத்தில் நிறைய பேருக்கு. புளியாதுரை கொடுங்க, புளியாதுரை கொடுக்க கோயில் அன்னதானமாக கொடுக்க அவ்வளோ நல்லது. சாமிக்கு நெய்வேத்தியமாக படைங்க, தூபம் போடுங்க. கோவில்கள்லேயும் வீட்லேயும் நீங்கள் தூபம் போட வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க.